மட்டும் என்ன, வேலைக்கு போறது கஷ்டப்பட்டுக்கிட்டு பேருக்கு அந்த தம்பியை பாத்துக்கிறேன்னு சொல்லி வீட்லயே இருந்து சுகமா அனுபவிக்கிறல்ல. சரி சரி சரி, இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட நன்மைக்காக தான் செய்யற. ஆனா இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கும்னு கனவெல்லாம் காணாத, புசுக்குன்னு ஒரு நாள் போயிடும். ஷோ, ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? நான் அபசகுணமாவும் பேசல, ஆபாசமாவும் பேசல, அர்த்தத்தோட தான் பேசுறேன். பிரபாகர் மாதிரி மரக்கரண்ட கேஸ் ரொம்ப நாள் நம்ப கூடாது. தப்பா எடுத்துக்கா சீதா, அவன்லாம் ஒரு நாய் மாதிரிமா. தடவி கொடுத்தா நல்லா வாலாட்டுவான், ஆனா எப்ப கடிப்பான்னு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உதவி போதும்னு நினைச்சிட்டானா இந்த சந்தோஷம் நம்ம கைவிட்டு போயிடும். அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியாகும். புரியல? நாம நிரந்தரமா இங்கேயே இருந்து இந்த சுகத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கான அஸ்திவாரத்தை ஆழமா தோண்டணும். அதுவும் உடனே தோண்டணும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நாமளும் இங்க ஸ்ட்ராங்கா உட்கார முடியும். அதுக்கான ஏற்பாட்டையெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அத பத்திலாம் நான் யோசிக்காம இல்ல. பிரபாகரை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அவன் வரதுக்குள்ள நீங்க மடமடன்னு சாப்பிட்டு முடிங்க. இதோ ஐயோ, அந்த தம்பி வந்துருச்சுங்க. கொடுங்க. எதுக்கு வரான்? கொடுங்க. சாப்பிட்டது போதும், கொடுங்க. வாங்க தம்பி, இருங்க இருங்க இருங்க. ஏன் எங்கள் மேல உட்கார வேண்டியது, நீங்க உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல தம்பி, இதெல்லாம் நமக்கு ஒரு பாலிசி. நமக்கு எவ்வளவுதான் வசதி வந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையா இருக்கிறதா நல்லது. நான் அப்படியே பழகிட்டேன் தம்பி. இங்க இருக்கிற வசதி வாய்ப்போட என்னால ஒட்டவே முடியலன்னா பாத்துங்களேன். ஏங்க, தம்பி இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். நம்ம கொள்கையை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, பெரிய கொள்கை. சும்மா இருங்க. தம்பி, நீங்க வருவீங்கன்னு ஃப்ரெஷ்ஷா பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க தம்பி. டயர்டா இருக்கீங்க? சாரி ஆண்டி, இப்போ நான் எதுவும் சாப்பிட முடியல. என்னாச்சு தம்பி, ஏன் டல்லா பேசுறீங்க? இந்த பிசாசு தீபா இருக்கால, அவளை பத்தி ஒரு மேட்டர் கேள்விப்பட்டேன். அதுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு. ஆபீஸ்ல தமிழ் அவன் ஃப்ரெண்டு பேசுறத கேட்டேன் ஆண்டி. நான் சொன்ன மாதிரி தீபாக்கும் கனவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. இன்னும் அந்த கணக்கு அவளை மறக்க முடியாம இருக்கா ஆண்டி. அவளுக்காக ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்தை கேன்சல் பண்ண ரெடியா இருக்கானே பாருங்களேன். அடக்கடவுளே, என்ன தம்பி இது? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே இப்படி பண்றாங்கன்னா கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. இத கேட்டது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஆண்டி. ஆனா தீபா என்ன ஐடியால இருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பா அவளும் தப்பான முடிவுல தான் இருப்பா, சந்தேகமே இல்ல தம்பி. தம்பி, நீங்க அவளை விட்டு விலகின உடனே இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்காக ரொம்ப நாளா பிளான் போட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். வேணும்னே உங்களை நோகடிச்சு உங்க வாயாலே டைவர்ஸ் கேட்க வச்சு நீங்களும் இது புரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? இது அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவ எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறா பாத்தீங்களா? தம்பி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கூட கொஞ்ச நாள் பழகினதை வச்சு சொல்றேன். நீங்க ரொம்ப அப்பாவியா, உலகம் தெரியாதவரா இருக்கீங்க. எல்லாரையும் ஈஸியா நம்பிடுறீங்க. ஒருத்தங்க ஒரு காரியத்தை எதுக்காக பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு விதத்துல பார்த்தா இது நல்ல குணம் தான். ஆனா இதைத்தான் அந்த பொண்ணு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் அந்த பொண்ணுக்கு அவங்க கூட கனெக்ஷன் இருக்கு. ஆனா எவ்வளவு நல்ல மாதிரி நடிச்சிருக்கா பாத்தீங்களா? இப்ப கூட என்னால அதை நம்ப முடியல. நான் ஏதோ கோவத்துல அவங்கள தப்பா பேசிட்டேன். ஆனா அது உண்மைங்கிற மாதிரில எல்லாம் நடக்குது. கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். அது கூட சான்ஸ் இருக்கு. இருக்கு என்ன தம்பி, அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்காகத்தானே அவ உங்களை விட்டு பிரிஞ்சதே. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது தம்பி. நீங்க பண்ண ஒரே தப்பு அதுதான். உங்க வசதிக்கும் இறக்க குணத்துக்கும் எவ்வளவு நல்ல பொண்ணுங்க கிடைச்சிருப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்களே, நினைக்கவே வேதனையா இருக்கு. அவ குடும்பத்துக்கு நீங்களும் உங்க அப்பாவும் எவ்வளவு உதவி பண்ணிருப்பீங்க. அந்த நன்றியை மறந்துட்டால. இல்லனா உங்களுக்கு போய் இப்படிப்பட்ட துரோகத்தை நினைப்பாளா? நீங்க மனசளவுல நல்லவர்னா அவ புத்தியால கீழ்த்தரமா போயிட்டா. என்ன கேட்டா இனிமே அவளை பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆண்டி, நானும் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் என்ன விடுறதா இல்லையா? யாராவது ஒருத்தர் அவளை பத்தி பேசுறாங்க, அதை கேட்டாலே டென்ஷன் ஆயிடுறேன். நீங்க எதுக்கு தம்பி டென்ஷன் ஆகுறீங்க? பொம்பளை அவளை இவ்வளவு துணிச்சலா அந்த பையனோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. டைவர்ஸ் ஆயிடுச்சேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது ஆம்பளை நீங்க ஏன் சும்மா இருக்கணும்? பேசாம நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க.
சரின்னு சொல்லுங்க. இப்பவே ஒரு அம்சமான பொண்ணை உங்க கண்ணு முன்னால கொண்டாந்து நிப்பாட்டுறேன். ஐயோ ஆண்டி, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. இல்ல தம்பி, அவ எனக்கு நல்ல தெரிஞ்ச பொண்ணு. எங்களை விட அவ உங்களை நல்லாவே பாத்துக்குவா. சாரி ஆண்டி, மேரேஜ் பத்தி யோசிச்சாலே எனக்கு கும்பிட்டுக்கிட்டு வருது. திரும்ப எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா சுத்தமா இல்ல. அவதான் சீப்பா கேவலமா நடந்துக்கிறானா, நானும் அதே பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் மேல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அனுபவிச்சதே போதும். திரும்ப அதே தப்பா பண்ண நான் தயாரா இல்ல. அவ ஒருத்தி சரியில்லைங்கிறதுக்காக எல்லா பொண்ணையும் தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்ற பொண்ணு அவள மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. பார்க்கவே அழகா, அப்படி ஒரு குணத்தோட அம்சமா இருப்பா. எதுக்கு ஆண்டி தேவையில்லாம ரிஸ்க்? உன்னை பண்ணி அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அது அவளோட தப்பு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக காலம் முழுக்க நீங்க தனியா இருக்க முடியுமா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ல. உங்கள மாதிரி எவ்வளவு பேர் டைவர்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்கள தனியாவா இருக்காங்க? வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்காங்க. நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க தம்பி, தப்பே கிடையாது. ஆமா தம்பி, சீதா சொல்றது நியாயம்தான். இப்ப நீங்க இளமையா இருக்கீங்க, தனியா கூட இருக்கலாம். ஆனா வயசான காலத்துல உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா தானே நல்லா இருக்கும். உங்களுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. உங்க அம்மாவும் ஜெயில இருக்காங்க. நீங்க வேற வீட்டுக்கு ஒரே பையனா ஆயிட்டீங்க. கல்யாணமே வேணான்னு சொன்னா வாரிசு எல்லாம் உங்க சந்ததியே அழிஞ்சிருமே. அதை மனசுல வச்சுக்கிட்டாவது நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இதுல யோசிக்க ஒண்ணு இல்ல தம்பி. ஆம்பளை நீங்க இவ்வளவு தயங்குறீங்க, அவ சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சந்தோஷமா செட்டில் ஆயிடுவா. என்ன கேட்டா அவளுக்கு முன்னாடி நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் நியாயம். உடனே முடிவு பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எப்ப சம்மதம்னாலும் சொல்லுங்க, நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்ன தம்பி எதுவுமே சொல்லாம போறீங்க? இப்ப எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஆண்டி. ஒருவேளை ஃபியூச்சர்ல எனக்கு தோணுச்சுன்னா உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் வர வழியில கல்யாணியை பார்த்தேங்க. ஆமா, அத்தை எங்க? தூங்கிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு 2 நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு, எனக்கு வேலை அதான் இருக்கு. சொல்றேன்ல, 2 நிமிஷம் தான், வாங்க. அதான் சொல்றல வேலையா இருக்கானே. அதுக்கு இல்லைங்க, வாங்க. என்ன சொல்லு? ரேவதி ஏன் மனசு மாறினான்னு குழம்பிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு காரணம் மோகன் தாங்க. என்ன சொல்ற? மோகனா? ஆமாங்க, அவன் தான் இந்த கல்யாணம் நடந்தா செத்துருவேன் இல்ல வீட்டை விட்டு போயிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அதுக்கு பயந்து கல்யாணியும் ரேவதி கிட்ட பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் ரேவதி அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. நான் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும்னு. இந்த மோகன் முட்டாள் மாதிரி மாட்டிருக்கானே, கல்யாணத்துக்காக பயப்படணும். சரி அதை விடு. இந்த ரேவதிக்கு அதை அறிவு வேணா? இவங்களுக்கு பிடிக்கலனா எதுக்கு போய் இந்த பையனை தப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்தணும்? அதெல்லாம் பெரிய கதைங்க. நீங்க வீட்டுல கொண்டு போய் ரேவதியை விட்டுட்டு வந்தீங்கல்ல, அடுத்த நிமிஷமே மோகன் ஆரம்பிச்சிட்டான். அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, சமாதானம் ஆனது எல்லாம் பொய்யே. உன் தங்கச்சிக்கு அவனோட கல்யாணம் நடக்க கூடாது. அவனை மறந்துட சொல்லி மிரட்டு, இல்ல தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணு, இல்ல உனக்கு பதிலா நான் சூசைட் பண்ணிப்பேன். சோ எனக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. எல்லாருமே என்ன நம்ப வச்சு கவுத்தெடுத்திருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சுல ரேவதி கூட்டு வந்து விட்டுன்னு சொன்னால நாடகமா? என்னென்ன கேன பையன் நினைச்சிட்டாங்களா? மாமா எப்படி? அவரு சேர்ந்துதானா? ஐயோ, அவருக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க. எல்லா பிரச்சனையும் மோகனால தான் வந்திருக்கு. மோகன் ஒரு ரூல்ஸ் பண்ணி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த கல்யாணிக்கு அறிவு வேணா? என்னதான் இருந்தாலும் இது அவ தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. இவன் மாதிரி பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவ என்னங்க பண்ணுவா? மோகன் இவ்வளவு தூரம் மிரட்டினதுக்கு அப்புறம் அவளால என்ன பண்ண முடியும்? நான் அவகிட்ட அவ்வளவு தூரம் கேட்டேன், ஆனா அவ வாயை திறக்கல. அப்போ என் பேர் கேட்டாலும் பரவாயில்ல, அவங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஐயோ, அவ மேல கோவப்படாதீங்க. அவளே ஆசைப்பட்டாலும் இந்த விஷயத்துல அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. மோகனை மீறி அவளால என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லாம தான் அவ இதை பண்ணிருக்கா. அவ வாழ்க்கையும் அவளுக்கு முக்கியம் இல்லையா? எல்லாருமே சேர்ந்து முட்டாள் ஆக்கியிருக்காங்க. இதை எதிர்பார்த்தது தான். ஆனா இந்த அளவுக்கு ஹெவியா டிராமா பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்றது நான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இனிமே பாரு,
இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு. ஐயோ நீங்க போய் எங்க பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு அவங்களோட என்ன பிரச்சனை? எனக்கு சொன்னபடி ரேவதியோட கல்யாணம் நடந்தாகணும். அதுக்கு ரேவதி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா போறோம். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ கல்யாணம் எங்க வச்சு பார்த்ததா சொன்ன? காலேஜ் விட்டு வர வழியில தான். ஓ, நீ மட்டும் தான் பாத்தியா இல்ல? ஆமாங்க, நான் மட்டும் தான் பார்த்தேன். இல்ல நிதிஷ், நீ ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருந்தாரு. எப்போ இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ண போற? அடுத்த வாரத்துல. ஓ, வேற ஒன்றும் இல்லையா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல இவ்வளோ லேட்டா வந்திருக்கிறியே, கல்யாணி வேற ஏதாச்சும் சொன்னாலான்னு கேட்டேன். இல்லைங்க, இவ்வளவுதான் சொன்னேன். ஏங்க அங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். டயர்டா இருப்பேன், போய் ஃப்ரெஷ் ஆகும். தம்பி, உள்ள வாங்க. இந்தங்க டேப்லெட் போட்டுக்கங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. ஓவர் கசப்பா இருக்கு. இந்த டேப்லெட்ஸ்ல இருந்து எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்கும்? உங்க உடம்பு முழுசா குணமாகற வரைக்கும் இதை நீங்க போட்டு தான் ஆகணும். ஒரே போர் ஆண்டி, ரொம்ப கடுப்பா இருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கவலைப்படாதீங்க. ஓகே ஆண்டி, குட் நைட். குட் நைட் தம்பி. என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சரி, நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன். சீக்கிரம் வா. ஆண்டி தம்பி, ஆண்டி இந்த போட்டோ உங்களோட தாங்க, விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆமா தம்பி, உங்ககிட்ட காட்டணும்னு எடுத்துட்டு வந்து மறந்தே போயிட்டேன். போட்டோல இருக்கிற பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? வெரி நைஸ், குட் லுக்கிங் கேர்ள், ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அப்படின்னா இந்த பொண்ணையும் உங்களுக்கு பேசி முடிச்சிடலாங்களா? ஆண்டி சீரியஸாவா கேக்குறீங்க? நீங்க ஈவினிங் கேட்டப்போ கூட ஏதோ சாதாரணமா தான் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் பார்க்கலான்னு சொன்னேன். ஆனா நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நாங்க மனசார தான் கேட்டோம். நானும் இவரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாங்கிற முடிவோட இருக்கோம். ஆண்டி திரும்பவும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாவே இல்ல. அதை பத்தி யோசனை கூட பண்ணது இல்ல. அதுக்கான நெசசிட்டி இருக்கான்னு கூட தெரியல. இந்த டாபிக் இதோட விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ். இல்ல தம்பி, நானே நினைச்சாலும் உங்களை அப்படி விட்டுட முடியாது. நாங்க உங்களை பாத்துக்கிறதும் உங்க கூட இருக்கிறதும் ஒரு தற்காலிகமான ஏற்பாடுதான். உங்க உடம்பு குணமாயிட்டா நாங்க கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு யார் இருக்கா? என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இந்த வீட்டுல நீங்க தனியா தான் இருக்கணும். பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி. அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணமே வேணான்னு எத்தனையோ பேர் தனியா இருக்காங்க. அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. கடைசி காலத்துல சொந்தம்னு யாருமே இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அது சொன்னா புரியாது, பட்டா தான் தெரியும். தனியா இருக்கிறது இப்ப வேணா நிம்மதியா இருக்கலாம். ஆனா போக போக நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க தம்பி. ஏண்டா பிறந்தோன்னு வாழ்க்கையவே வெறுத்து போற அளவுக்கு ஆயிடும். உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க அப்படி அவஸ்தைப்படக்கூடாது தம்பி. அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் மெனக்கடுறேன். நீங்க வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் தம்பி. அதுக்கு ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பா வேணும். தம்பி, சீதா ஒரு விஷயத்தை யோசிச்சு சொல்றானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ உங்க விஷயத்தை எடுத்துங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு அதுக்குள்ள இன்னொரு வாழ்க்கையை தேடிக்க தயாராயிட்டேன்னா நீங்க ஏன் யோசிக்கணும்? உங்க எதிர்காலத்துக்காக, உங்க நிம்மதிக்காக நீங்க ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிறதுல தப்பே இல்லை தம்பி. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே அங்கிள். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வர்றவங்களும் பிசாசா இருந்தா அவளே என்ன டென்ஷன் பண்ணிட்டானா? எல்லாருமே அப்படியே இருந்துருவாங்களா தம்பி? எத்தனையோ பொண்ணுங்க புருஷன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவனுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்படி ஒரு பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்காங்க.
இந்த போட்டோல இருக்கிறது யார் தெரியுமா? எங்களோட ஒரே பொண்ணு சாக்ஷி. இவ அது மாதிரி பொண்ணுதான். நான் மனசு விட்டு சொல்றேன் தம்பி, நீங்க தீபாவளி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. உங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியான்னு நான் வேதனைப்பட்டிருக்கேன். நீங்க அவகிட்ட இருந்து விடுதலையானதும் உங்களை விட அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தான். முதல் வாழ்க்கை தான் மோசமா போயிடுச்சு. 2வது வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணுமேனு நினைச்சேன். வர்ற பொண்டாட்டி உங்களை நல்லபடியா பாத்துக்கணும், கையில வச்சு தாங்கணும்னு ஆசைப்பட்டேன். தீபாவளி பட்ட வேதனை இன்னொரு பொண்ணு வந்தாதான் தம்பி தீரும். என்னால எல்லா பொண்ணுங்களையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா என் பொண்ணு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அவ உங்களை நல்லா பாத்துக்குவான்னு நம்புறேன். யாரோ ஒருத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களை நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவ உங்களை கண்டிப்பா நல்லா பாத்துக்குவா. ஆனா ஒரு அம்மாவா இருந்து இத பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடமா தான் இருந்தது. அதனால நேரடியா உங்ககிட்ட கேட்காம போட்டோ வாங்க வச்சுட்டு வந்தேன். அதுவும் இல்லாம உங்க அளவுக்கு நாங்க ஒன்னும் வசதி கிடையாது. உங்களை மாப்பிள்ளையாக்கிக்கிற அளவுக்கு தகுதியோ அந்தஸ்தோ கிடையாது. இப்ப கூட ஆசைய வாய் விட்டு கேட்கறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஐயோ ஆண்டி, எனக்கு இந்த வசதி அந்தஸ்தெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நீங்க என் மேல இவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்களே, அதுவே சந்தோஷமா இருக்கு. ஆனா நிஜமாவே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆண்டி. இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா இருந்துடலாம்னு தோணுது. தம்பி, உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அவசரப்படாதீங்க. என்ன இருந்தாலும் கடைசி காலத்துல உங்களுக்குன்னு ஒரு துணை இருக்கிறது அவசியம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பையன் கிடையாது. நீங்க மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு சொந்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆண்டி, உங்க பொண்ணை நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. ஒரே பொண்ணு வேற. என்ன எதுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்? வேற ஏதாச்சும் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, அதான் கரெக்ட். அதுவும் இல்லாம லீகலா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு நான் அவகிட்ட இருந்து ரிலீவ் ஆகவே ரொம்ப நாள் ஆகும். தம்பி, நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணதுக்கு நாங்க தயார். பொண்ணை 2ஆம் தரமா கொடுக்கறத பத்தி நாங்க கவலையே படல. ஏற்கனவே மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாக்குறத விட பொண்ணை சந்தோஷமா வச்சுப்பாரான்னு தான் பார்க்கணும். அதுதான் முக்கியம். நீங்க எங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க பொண்ணு உங்களுக்கு ஏத்த பொண்ணு தான். மற்ற விஷயங்களை விடுங்க. எங்களுக்கு தேவை உங்களோட சம்மதம், அவ்வளவுதான். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். என்னங்க, தம்பியை ரொம்ப வற்புறுத்தாதீங்க. ஏதோ நம்ம மனசுல இருந்ததை சொல்லிட்டோம். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவருடைய இஷ்டம்தான். இனிமே இது சம்பந்தமா அவரா பேசாம நீங்க பேசவே கூடாது. தம்பி, எங்க பொண்ணு 10 நாள் லீவ்ல எங்க கூட இருக்கலான்னு வரா. அந்த 10 நாள் மட்டும் எங்களால இங்க இருக்க முடியாது. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு வரா. அவளையும் நாங்க பாத்துக்கணும்ல. அந்த 10 நாள் தனியா இருந்து எப்படியாவது சமாளிச்சுக்கிறீங்களா? ஆண்டி, உங்க பொண்ணு வந்தா வரட்டும். நீங்க ஏன் போறீங்க? எங்கே இருங்க. எப்படி தம்பி, அவளை அங்க தனியா விட்டு நாங்க மட்டும் எப்படி இங்க? அங்கிள், உங்க பொண்ணு உங்க கூடயே எங்கே ஸ்டே பண்ணிட்டு நான் அதை தான் சொல்றேன். தம்பி, அதுல ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. என்ன ஆண்டி இது? உங்க பொண்ணு உங்க கூட தான் இருக்கணும். அவங்க எங்க ஸ்டே பண்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அது சரி தம்பி, ஆனா அவ இங்க வந்து தங்குவாளான்னு தெரியல. அவ இதுக்கு ஒத்துக்கிட்டானா நாங்க இப்ப பேசினத பத்தி அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இது விஷயமா அவகிட்ட நாங்க எதுவும் பேசல. இல்ல ஆண்டி, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்களும் இதை அப்படியே விட்டுருங்க. இந்த டாபிக்கே வேணாம். தம்பி, லூசு பையா என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? நம்ம போட்ட பிளான வேலைக்காக போயிடும் போல இருக்க. இப்பதானே முதலடி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்குள்ள மனசு விட்டா எப்படி? நம்ம பொண்ணு இங்க வரட்டுங்க. அதுக்கு மேல அவளை வச்ச காய கொஞ்சம் நகர்த்துவோம். புரியுற மாதிரி சொல்ல. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் சொல்றத மட்டும் நீங்க பண்ணா போதும். வாங்க. சூப்பர் சீதா,
ஓ மூளையே மூளை தான். நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஓகே, கலைக்கிற விடு.